ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கத்திஜா வித் எக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொட்டேட்டோ எக் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாம்பார் சாதத்துக்கு செஞ்சு சாப்பிடலாம். நாங்கள் எங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு முறையாவது நான் இந்த மாதிரி செய்வேன். எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பொட்டேட்டோ எக் ஃப்ரைக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு நான் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி இதை என்ன பண்ணுவேன், உப்பு போட்டு பாயில் பண்ணி வச்சுருவேன். ஓகேங்களா? இதோடு நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பாருங்கள். வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸாக 2 வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு பச்சை மிளகா போடுறேன். ஏன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள் சேர்ப்போம். அதனால் கொத்தமல்லி தழை கடைசியாக போடணும். ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். 2 முட்டை போடுறேன். பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். அங்கே நம்ம பொட்டேட்டோ எக் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். 2 முட்டை போடுறேன். அதனால 2 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2.5 கரண்டி ஊற்றிக்கிறேன். ஓகேங்களா? இது நல்லா காயட்டும். காஞ்சோன்னே என்ன பண்ணுங்கள், இது வெங்காயம் கொஞ்சம் நரிச்சு நம்ம வாயில் படணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதனால நான் முதல்ல என்ன பண்ணுறேன்னா, பாதி பெரிய வெங்காயத்தை எடுத்து இதில் போடுறேன். ஓகேங்களா? இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். நான் பொட்டேட்டோவில் பாயில் பண்ணும்போதே உப்பு போட்டு பொட்டேட்டோ வேக வச்சுட்டேன். இப்போ நம்ம முட்டைக்கு தேவையான அளவு தான் நம்ம உப்பு சேர்க்கணும். ஆரம்பத்திலே சேர்த்துடலாமே, வெங்காயமும் சீக்கிரம் வேகும் இல்லை. ஓகேங்களா? 2 முட்டைக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா வீட்டில் செய்கிற ரெசிபி இது. எங்கள் அம்மா வீட்டில் இதை அடிக்கடி செய்வாங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாங்களாம் என்ன செய்வோம், ஸ்நாக்ஸ் மாதிரி இதை ஒரு சின்ன பவுலில் போட்டே உட்காந்து சாப்பிடுவோம். அந்தளவு டேஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? நல்லா கொஞ்சம் வேகட்டும். இந்த மாதிரி ஸ்டேஜில் பாதி வெங்காயம் தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டேஜில் நறுக்கி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை நம்ம என்ன செய்யணும், கட் பண்ண தக்காளி எடுத்து இதில் போட்டு வதக்குங்க. நல்லா வதங்கணும். கொஞ்சம் கூட நமக்கு தக்காளி தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு வதக்கணும். நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா மசிஞ்சிருச்சு தக்காளியும் வெங்காயமும். இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், மீதி பாதி வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை போடுங்க. அதையும் பச்சை மிளகாயும் ஒன்றா போட்டுருங்க. இப்படி செஞ்சால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். இது என்னடா பாதி லூஸ் மாதிரி போடுதுன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் இருக்கும். சமையலில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி செஞ்சால் தான் அதுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு. ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். ஏன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள் போடுறோம்ல, அதுக்காக. இப்போ நல்லா சுருளை கிண்டி தொக்கு பதம் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, சிம்மில் வச்சுருங்க. இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் 3ஐயும் சேர்த்துருங்க. தேவையான அளவு கொத்தமல்லி தூள், அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. காரம் ஏன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை சிம்மிலே வச்சு செய்யுங்க, நல்லா கருகி போயிடும். சிம்மிலே வச்சு கொஞ்சம் நல்லா கிளறிடுங்க. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், முட்டையோ உடச்சி ஊற்ற போகிறோம். அவ்வளோதான். மசாலா வாசனை போகணுங்க. நம்ம இதில் கிண்டலே தக்காளி நல்லா மசிஞ்சிரும். இந்த பாப்பாலாம் எடுத்து சாப்பிட்டா தெரியாதுல்ல, அப்படியே தேடுவா எங்கள் பாப்பா உட்காந்து, தக்காளி கிடக்கா கீழே போட்டுடலாமான்னு. இப்போலாம் சாதத்தோடு வச்சு சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படியே. ஓகேங்களா? இந்த ஸ்டேஜில் தான் 2 முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. இதே காலையில் தான் வாங்கிட்டு வந்தாங்க, அதனால் அப்படியே டைரெக்டாக ஊற்றுறேன். இல்லாட்டி ஒரு பவுலில் போட்டு உடச்சி பார்த்து தான் ஊற்றுவேன்.
இந்த 2 முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. கொஞ்சம் லைட்டாக திரி ஏற்றி வச்சுக்கோங்க அடுப்பில். அப்படியே கிண்டுங்க, கைவிடாமல் கிண்டுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். அதுக்கு தான் சொல்கிறேன், கைவிடாமல் நல்லா கிண்டிக்கோங்க. ஃபுல்லாக ஏற்றி வச்சிடாதீங்க, அடி பிடிச்சிடும் திரி. கொஞ்சமாக கைவிடாமல் அப்படியே கிண்டுங்க. இங்கே பாருங்கள், முட்டையை நல்லா கிண்டியாச்சு. எனக்கு எண்ணெய் பத்தலை, அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாயில் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துருங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் பாயில் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா. எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சுல்ல, அதனால். ஓகேங்களா? இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தழை. நான் சிம்லேயே தான் வச்சுட்டு செய்கிறேன், ஏன்னா கருகி போயிடும் அடியில். அது அடுப்பு ரொம்ப வேகமாக எரியும், நம்மளால் ஃபாஸ்ட்டாக செய்ய முடியாதுல்ல. கொஞ்சம் பொறுமையாக செய்கிறனால சிம்லேயே வச்சுட்டு செய்வேன். கடைசியாக என்ன செய்வேன், கொஞ்சம் திரியை ஏற்றி ஒரு கிண்டிட்டு இறக்கி வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னது, அது என்ன காய், சௌச்சோ சாம்பார், வாழைத்தண்டு கூட்டு, எக்கும் பொட்டேட்டோவும் போட்ட ஃப்ரை, எக் பொட்டேட்டோ ஃப்ரை. இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்ச் மெனு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறிட்டு கொஞ்சம் அப்படி லைட்டாக நம்ம திரியை ஏற்றி வச்சுப்போம். டேஸ்டான பொட்டேட்டோ எக்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மிளகாத்தூள்லாம் வந்து நீங்கள் நல்லா காரசாரமாக சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதுக்கு தான் சொல்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான எக்கு பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் இருக்கும். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 முட்டையும் ஒரு உருளைக்கிழங்கும் போட்டாலே நமக்கு வந்து ஒரு 5 பேராவது, குறைஞ்சது 4 பேராவது நல்லா சாப்பிட்லாம். ஓகேங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.